hello. Mic check 1 2 3. ஜிஎஸ்டி மூலம் 8 ஆண்டுகளாக மக்களை மத்திய அரசு கசக்கி பிழிந்ததாகவும் தற்போது வரி வீதத்தை குறைத்து விளம்பரம் தேடிக்கொள்வதாகவும் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு விமர்சித்தார். ஜிஎஸ்டி அவங்க ஏதோ குறைச்ச மாதிரினாக்கி இன்னொரு கவர்மெண்ட்டு கூட்டினதை குறைக்கலை. இவங்களே 8 வருஷமாக அதை கூட்டி வச்சு மக்களை கசக்கி பிடிஞ்சி வரியை பிரித்து என்ன செய்தாங்களோ தெரியல. இப்போது வரியை குறைத்ததாக விளம்பரப்படுத்துகிறார்கள். வரி குறைப்பினால் மாநில அரசுக்கோ மக்களுக்கோ மிகப்பெரிய நன்மையை பயக்குமான்னு எனக்கு தெரியல. எதை செய்தாலும் ஒன்றிய அரசுக்கு தான் இதில் பலன் கிடைக்குமே தவிர மாநில அரசுக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியம் இல்லை. எதற்காக சொல்கிறேன் என்றால் மாநில அரசு தான் அந்த மாநிலத்தில் உள்ள எல்லா மாணவ மாணவிகளுக்கும் கல்வியை கொடுக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் காலை சிற்றுண்டியை வழங்குகின்றோம், மதிய உணவு கொடுக்கிறோம். கல்விக்காக படிக்க வருகின்ற மாணவ மாணவிகளுக்கு தவப்புதல்வன் திட்டம், அதே போல் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் அவங்களுக்கு கல்விக்கு நிறைய செலவு பண்ணுறோம். நம்ம 8% ஒதுக்கணும்னா மத்திய அரசு 1.5% ஒதுக்குதாங்க. இதில் நம்முடைய மாநில அரசுக்கும் மக்களுக்கும் பயன்பெறலைன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, மத்திய அரசுக்கு வருமான வரித்துறை வருமானம் இருக்குது, அதில் நமக்கு பங்கு தர மாட்டாங்க. பாஜக என்ற நிழல் சேர்ந்தவுடன் அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பு வந்துவிட்டதாகவும் கூட்டணியில் பாஜக இருக்கும் வரை தோல்வியிலிருந்து மீள முடியாது என்றும் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார். யார் போனாலும் பிஜேபி அங்கே இருக்கிற வரைக்கும் தோத்தம் போகும். அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுங்க. தமிழ்நாட்டு அரசியல் ஒரே ஒரு இலக்கணம் தான், பிஜேபி அங்கே போய் சேர்ந்துருச்சா அந்த அணி தோற்று. அதனால பிஜேபி அங்கே போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் யார் போய் சேர்ந்தாலும் கழிஞ்சாலும் தேவையே கிடையாது. பிஜேபி அங்கே இருக்கிறதே ஒரே காரணம், போதும் அந்த அணி தோற்று. இனிமேல் ஏடிஎம்கே பாதிக்கிறதுக்கு வேற எதுவும் வேண்டாங்க, பிஜேபி போய் சேர்ந்தது மட்டுமே போதும். அந்த பாதிப்பாலேயே அவங்களால மீள முடியாது. இனிமேல் மற்றவங்க போய் சேர்ந்தாலோ அதுலேருந்து விலகினாலோ அதிமுகவுக்கு இன்னும் அதிகமான பாதிப்பு வரலாமோ ஒழிய இந்த பாதிப்பை இன்னும் குறைக்கவே முடியாது. இந்த பிஜேபின்றது போய் அங்கே இந்த நிழல் போய் அங்கே சேர்ந்த உடனேயே பெரிய பாதிப்பு வந்து விட்டது அதிமுக திராவிட முன்னேற்ற கழகம். அதுல இருந்து அவருக்கு மீள முடியாது. அதெல்லாம் சிலதெல்லாம் மேடையில போன உடனே சில ஒரு எனர்ஜியில பேசிடுறாங்க, ஒரு டீப்பா திங்க் பண்றது. கச்சத்தீவு என்ன காரணத்துக்காக இலங்கையிடம் கொடுத்தார்கள் என்பதை சரித்திரத்துல படிச்சு பார்க்கணும். அது அவர் படிக்கணும். அவர் நிறைய படிச்சாருன்னா புரிஞ்சுக்குவார். அது ஒரு ராஜாங்க ரீதியாக இந்தியா அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் ஒப்பந்தம் பண்ணி கொடுத்தது. அதெல்லாம் இப்போ திருப்பி மாற்ற முடியாது. அது மீனவர் பிரச்சனைக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்றது எல்லாரும் எனக்கு நல்லா தெரியும், மற்றவங்க அதை பத்தி படிச்சு புரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால மீனவர் பிரச்சனைக்கும் கச்சத்தீவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. மேடையில அவங்க கொள்கை விளக்கம் கூட்டம்னு பேசினாங்க, பெருசா விளக்குன மாதிரி எனக்கு தெரியல. நிறைய படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். சென்னை வடபழனியில் நடந்த பிளாக்மெயில் திரைப்படத்தின் முன் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் இயக்குனர் ஏஎல் விஜய், திரைப்பட விநியோகஸ்தர் தனஞ்சயன், நடிகர் ஜிவி பிரகாஷ் ஆகியோர் பேசியவற்றை பார்க்கலாம். படம் முடிஞ்ச அப்புறம் எல்லாரும் ப்ரொடியூசர்ஸை பாராட்டுறாங்க. அதனால் இது ரொம்ப ரேராக நடக்கிற விஷயம். ஸோ அதனால் ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அது படம் முடிய ஸ்டேஜில் அது நடக்கிறது சார். நான் சைவம்னு ஒரு படம் நான் பண்ணும்போது அந்த படத்துக்கு நான் ஃப்ரீயாக மியூசிக் பண்ணி தரேன்னு ஜிவி மியூசிக் பண்ணி கொடுத்த ஜிவி 2006 ஆரம்பித்த நட்பு, 20 வருஷம் நட்பு இன்னும் ஒரு சின்ன மணின்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் திங்னால நடக்குமான்னு அது ஜிவின்னு பேசுனா எங்கே வேணால் நிற்பேன் நான் ஸோ அது எனக்கு தெரியும், ஜிவிக்குன்னு தெரியும். நான் படங்கள் பண்ணிருக்கும் போது சம்டைம் ஜிவி பிஸியாக இருப்பாப்பில். அப்போது ஜிவி தான் சொல்லுவாப்பில், நீ அவர்கிட்ட ஒர்க் பண்ணு, நீ இவர்கிட்ட ஒர்க் பண்ணுன்னு. இப்போது அவர் தான் கான்ஃபிடன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், நான் பண்ணலை. ஏன்னா நான் எங்கே போனாலுமே எப்பவுமே கேட்பாங்க, அடுத்த ஜிவி நீங்கள் எப்போ பண்ணுறீங்க. ஏன்னா என்னோடய கரியரில் ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய பில்லர் ஜிவி. என்றைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஜிவி இஸ் பியாண்ட் ஃபேமிலி. சினிமா இன்றைக்கி பெரிய சேலஞ்சான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. அவ்வளோ நெகட்டிவிட்டி, அவ்வளோ பேர் இறங்கி ஒவ்வொரு படத்தையும் எப்படியாவது கொலாப்ஸ் பண்ணணும், எப்படியாவது ஓட விடக்கூடாதுன்னு ஒரு பெரிய கும்பலை இயங்கிட்டு இருக்கு. பத்திரிகை நண்பர்கள் மட்டும்தான் சப்போர்ட்டாக இருக்கீங்க. ஆனால் வெளி உலகத்தில் பல பேர் படங்களை எப்படியாவது, அதாவது எந்த பெரிய படம் வந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கணும், நெகட்டிவாக விஷயங்களை பரப்பணும், எப்படியாவது இந்த படம் ஓட விடக்கூடாதுன்னு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது, என்ன அவங்களுக்கு இதில் திருப்தி வருதுன்னு எனக்கு புரியல. என்ன அஜெண்டா, யார் இவங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க? இப்படி பண்ணிகிட்டே போனால் சினிமா எப்படி வளரும்?
இன்றைக்கி மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா லோக்கான்னு ஒரு படம் வருது, ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் படம். அவங்க ஒரு 30 கோடியில் படம் எடுக்கிறாங்க, 100 கோடி வசூல் இப்போ தாண்டிடுச்சு. அந்த படம் வந்து நீங்கள் படமாக போய் பார்த்தீங்கன்னா நல்ல படம். நீங்கள் வந்து ஏதோ ஒரு உலகமகா சினிமா அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது, நல்ல சினிமா. இப்போது அந்த சினிமாவை அந்த உலகம் கொண்டாடும் போது, அந்த மக்களும் ஊடகங்களும் கொண்டாடும் போது, அந்த மாதிரி ஒரு சினிமா நம்ம சினிமாவில், தமிழ் சினிமாவில் வரும்போது நம்மளும் ஓரளவு சப்போர்ட் பண்ணோம் இல்லை, எல்லாருமே சேர்ந்து, ஆடியன்ஸும் ஊடகங்களும் சேர்ந்து. ஆனால் இங்கே என்னென்னா ஒவ்வொரு படம் வரும்போதும் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய கேங்கே இறங்கி அந்த படத்தை மொத்தமாக, ஒரு பெரிய படம் எந்த படம் வந்தாலும் சரி, ஒவ்வொரு டைமும் நடந்துகிட்ருக்கு கடந்த 2 வருடங்களாக. ஒவ்வொரு பெரிய படம் வரும்போதும் ஒரு பெரிய கேங் இறங்கி அந்த படத்தை வந்து ஓட விடக்கூடாதுன்ற ஒரு மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வாரே போயிட்டுருக்கு. இந்த வாரெல்லாம் மீறி தான் படங்கள் வெற்றி அடைய வேண்டியிருக்கு. அது ரொம்ப சேலஞ்ச், அது ரொம்ப சேலஞ்ச். இயக்குனர் வெற்றிமாறனின் வாடிவாசல் படம் குறித்த நிலை இதுவரை தெரியவில்லை என்றும், தயாரிப்பாளர் தானுவின் மனதை வெற்றிமாறன் நோகடித்துள்ளார் என்றும் திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் சக்தி சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். வெற்றிமாறன் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸை க்ளோஸ் பண்ணுறது உண்மையிலேயே எங்களுக்குலாம் வருத்தம் தான். ஒரு பெரிய டைரக்டர், லைனாக ஹிட் கொடுத்துருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் அவர் வாடிவாசல் ஒரு படம் சூர்யா வச்சு ஆரம்பித்தார். இன்னொரு ப்ரொடியூசர் தானு, 40 வருஷமா என்னுடைய நீண்ட கால நண்பர். அதே மாதிரி ஒரு பெரிய படங்கள், எத்தனையோ படங்கள் கொடுத்துருக்காரு. ரஜினிகாந்த், அஜித், விஜய் எல்லாத்தையும் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட அந்த தயாரிப்பாளருக்கு நீங்க ஒரு கதை சொல்லி தான் ஓகே பண்ணியிருப்பீங்க. சூர்யா நீங்க 2 பேரும் சேர்ந்து அந்த படம் பண்றது முடிவு பண்ணி தான் அந்த படத்துக்கு ஆரம்பிச்சீங்க. இப்போ தானு சார் வந்து எங்கிட்ட சொன்னாரு, நான் முழு சம்பளத்தையும் கொடுத்துட்டேன் வெற்றிமாறனுக்கு. அதே மாதிரி சூர்யாவுக்கு ஒரு பெரிய அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த படத்துக்கு ஏராளமாக செலவு பண்ணியிருக்கேன். ஆனால் 5 வருஷம் ஆச்சு அந்த படம் என்ன ஸ்டேஜ் இருக்குன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரை இந்த அளவுக்கு நீங்க மனநோக எடுத்திருக்கீங்களே, அது எந்த வகையில நியாயம்? உங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு மட்டும் கட்டுப்படி ஆகல, மூடிடுறேன்னு சொல்றீங்களே. இப்போ உங்களால அவர் கம்பெனி மூடுற அளவுக்கு அவர் ஆயிட்டாரு. அதுக்கு என்ன ரெமெடி கொடுக்குறீங்க நீங்க அது என்ன பண்ணணும்னா, முதல்ல அதையெல்லாம் நீங்க சரி பண்ணணும். உடனடியா நீங்க வந்து தானு வர சொல்லி, சூர்யா நீங்க 2 பேரும் உட்கார்ந்து அந்த படம் ஆரம்பிக்கிறீங்களா, ஆரம்பிக்கலையா, சூர்யாவுக்கு கதை பிடிக்கல, இல்லை உங்களுக்கு சூர்யா பிடிக்கலன்னு சொன்னா ஓப்பனா சொல்லி போட்டு, சார் நாங்கள் 2 பேரும் படத்தை வந்து விளைவிக்கிறோம், இதாங்க உங்களுக்கு நஷ்டம் நாங்கள் கொடுத்துறோம் அப்படின்னு கொடுத்துட்டு விளையினீங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. உங்க மன உளைச்சலை பத்தி மேடையில் நீங்க பேசிட்டீங்க, தானுடைய மன உளைச்சல் தானு மேடையில பேசணும், அப்பதான் சரியா இருக்கும். அதனால இந்த மாதிரி டைரக்டர்கள் வந்து நிறைய டைரக்டர்கள், நான் வெற்றிமாறனை பத்தி மட்டும் சொல்லல, நிறைய டைரக்டர் நீங்க இந்த மாதிரி தான் பண்றீங்க. தயாரிப்பாளர்கிட்ட 60 நாள் 70 நாள் ஷூட்னு சொல்லி போட்டு 200 நாள் 250 நாள் எடுத்துட்டு இருக்கீங்க. தமிழ் சினிமா அதனாலதான் வந்து இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கு. ஹலோ மைக் செக் 1 2 3. இரண்டு கோடியே 59 லட்சத்திற்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தை டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1,22 லட்சம் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 22 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.